உங்கள் எல்லாரும் இந்த நிகழ்ச்சி மூலமாக சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த நாளிலும் கூட நம்ம ஆகஸ்ட் மாதத்துக்குள்ளே கடந்து வந்திருக்கோம். இந்த 7 மாதங்களில் ஏசப்பா நம்மளை கண்மணி போல பாதுகாத்து வந்திருக்காங்க. அதுக்காக நம்ம நிச்சயமாக ஏசப்பாக்கு நன்றி சொல்லணும். இந்த நாளிலும் கூட ஏசப்பா நமக்கு என்ன வாக்குத்தத்தம் தராங்கன்னு பார்க்கலாம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். நான் இங்கிலீஷில் படிக்கிறேன். Genesis chapter 12 verse 3. I will bless those who bless you, and whoever curses you, I will curse, and all peoples on earth will be blessed through you. ஸோ இந்த வசனத்தில் சொல்லியிருக்க மாதிரி I will bless those who bless you. நிறைய பேர் நம்மளை காம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. நீங்கள் ரொம்ப நல்லா இருக்கீங்க, நீங்கள் பண்ணுறது நல்லா இருக்குது. நிறைய பேர் நம்மளை ப்ளெஸ் பண்ணுவாங்க. லைக் நீங்கள் சில ஓல்டு ஆர்ஃபனேஜஸ் ஆர் இந்த மாதிரி ஓல்டு பீப்புள் கிட்ட போய் ஏதாவது ஹெல்ப் பண்ணிங்கன்னா அவங்க நீங்கள் நல்லா இருக்கணுமா, நல்லா இருக்கணும், நீ ரொம்ப நல்ல பொண்ணாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உங்களை ப்ளெஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஏசப்பா என்ன சொல்கிறாருன்னா, தோஸ் பிளஸ் யூ, நம்மளை ப்ளெஸ் பண்ணுறவங்க ஏசப்பா திருப்பும் ப்ளெஸ் பண்ணுறாரு. அண்ட் அதே வேர்ஸில் தோஸ் கர்சஸ் யூ, உங்களை லைக் நீங்கள் உங்களோட நல்லதாக பண்ணியிருப்பீங்க, நீங்கள் கெட்டது எதுவும் நீங்கள் பண்ணியிருக்க மாட்டீங்க. இருந்தாலும் அவங்க உங்களை நீங்கள் ஒழுங்காகவே பண்ணல, நீங்கள் தப்பாக பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பேட் கமெண்ட்ஸ் கொடுத்து உங்களை டீமோட்டிவேட் பண்ணுறதுக்காக சில பேர் இருப்பாங்க. பட் இந்த பைபிளில் தமிழில் கிளியராக கொடுத்துருக்காங்க. உங்களை ஆசீர்வதிக்கிறவங்க ஆசீர்வதிக்கிறவர்களை, அதை உங்கள் ஆசீர்வதிக்கவன்னு சொல்லிட்டு சிங்குலராக அவங்க சொல்ல. லைக் நிறைய பேர் ஆசீர்வதிக்கிறவர்களே ஆசீர்வதிப்பேன், இங்கிலீஷில் கொடுக்கல, படம் தமிழில் கிளியராக கொடுத்துருக்காங்க. உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களே ஆசீர்வதிப்பேன். அப்போ அவங்க என்ன மீன் பண்ணுறாங்கன்னா, உங்களை காம்ப்ளிமெண்ட் பண்ணுறவங்க, உங்களை பற்றி நல்லா பேசுகிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. நீங்கள் நல்லா பண்ணுறீங்க, இது கண்டினியூ பண்ணுங்கள். ஈவன் இன் மினிஸ்ட்ரீஸில் கூட நீங்கள் இன்னும் அவங்களோட சர்மன்ஸ் கேட்டு நீங்கள் பண்ணுற வர்ஷிப்ஸ் கேட்டு நிறைய பேர் ரிப்பெண்ட் ஆகி அவங்க ஏசப்பா கிட்ட வருவாங்க. ஸோ அவங்க இவங்க சர்மன் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காம்ப்ளிமெண்ட்ஸ் பண்ணுவாங்க. பட் ஆனால் இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, உன்னை சபிக்கிறவனே சபிக்கிறவனே. ஸோ அப்போ சபிக்கிறவனா ஒன்லி a few people. அவங்க நம்ம என்னதான் மற்றவங்க நல்லதுக்கு பண்ணாலுமே அவங்க பேட் கமெண்ட்ஸ், ஹேட் கமெண்ட்ஸ் கொடுத்து நம்மளை டீமோட்டிவேட் பண்ணுறதுக்காகவே சொல்லுவாங்க. சில பேர் என்ன தான் எல்லாருமே நீங்கள் நல்லா இருக்குது நல்லா பண்ணிக்கிங்க, இதை கண்டினியூஸாக பண்ணுங்க அப்படின்னு சொன்னாலுமே சில பேர் சொல்கிற அந்த ஹேட் கமெண்ட்ஸ், பேட் கமெண்ட்ஸ்லேயே டவுன் ஆகி அதை அவங்க ஸ்டாப் பண்ணிடுறாங்க. நம்ம அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஏசப்பா தான் அதை பார்த்துப்பார். நம்ம நல்ல விஷயம் பண்ணுறோம், நம்ம ஏசப்பாக்காக ஒரு விஷயம் பண்ணும்போது எதிர்ப்பு இருக்க தான் செய்யும். அதை நம்ம பொறுப்பெடுத்துக்கூடாது. அதை நம்ம ஏசப்பா பார்த்துப்பாங்க. நம்ம அதுக்கு எதிர்த்து போய் அவங்க இது மாதிரி பேசுகிறாங்க, நானும் அதுக்கு எதுக்கு ஏதாவது செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் எதுவும் பண்ணக்கூடாது. அது ஏசப்பா பார்த்துப்பாங்க. ஸோ நம்ம அப்படி தான் இருக்கணும். அண்ட் ஈவன் அதே வேர்ஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அண்ட் ஆல் பீப்புள்ஸ் ஆன் earth will be blessed through you. இப்போ சில பேர் மனசில் என்னன்னா நான் பெரிய பில்லியனராக இருக்கணும், BMW காரு, ஜாகுவார் காரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் என் வரிசையாக நிற்கிறோம், நான் பெரிய பணக்காரன், நான் மட்டும்தான் நான் பெரிய போஸ்ட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னைத்தானே பற்றி அவங்க செல்ஃபிஷ்ஷாக இருக்காங்க. நம்ம அப்படி இருக்கக்கூடாது. யூ ஹேவ் டு பி செல்ஃப்லெஸ். நம்ம ஏசப்பா நம்மளை ஆசீர்வதிக்க காரணமே நம்ம மூலியமா மற்றவங்க ஆசீர்வதிக்கப்படும். அந்த ரீசனுக்காக தான் ஏசப்பா தான் நம்மளை ஆசீர்வதிக்கப்படுறோம். ஏன் நம்ம மூலியமா மற்றவங்க ஆசீர்வதிக்கப்படணும்? நம்ம மட்டும் ஆசீர்வதிச்சா போதாதான்? கிடையாது. மற்றவங்க ஆசீர்வதிக்கப்படும்போது ஏசப்பாவோட மகிமை, அவரோட கிரேஸ் ஆஃப் காட் அதை மற்றவங்க புரிஞ்சுப்பாங்க. அவங்கள பார்த்து மற்றவங்க இவங்க மூலிமா அவங்க ஆசீர்வதிக்கப்படும். நம்ம மூலிமா இன்னொருத்தவங்க ஆசீர்வதிக்கப்படும் போது அவங்கள பார்த்து மற்றவங்க ஆசீர்வதிக்கப்படுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஜீசஸ் நேம் த்ரூ அவுட் த வேர்ல்ட் இட் வில் ஸ்ப்ரெட். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் ஏசப்பா நம்மளை ஆசீர்வதிக்க மட்டும் இல்லாமல் நம்ம மூலிமா மற்றவங்களே அவங்க ஆசீர்வதிக்கணும்னு ஏசப்பா விரும்புகிறார். ஸோ இந்த வேர்ஸோட பேக்ரவுண்டு என்னென்னா, ஆப்ரஹாம். ஸோ ஆப்ரஹாம் as everyone know, he is a father of many nations. ஆப்ரஹாம் அவர் மூலியமாக தான் நிறைய ஜென்ரேஷன்ஸ், பைபிள்லேயே நட்சத்திரங்களை விட உங்கள் ஜென்ரேஷன் நிறையா இருக்கும் அப்படின்னு சொல்லி பைபிளில் போட்டிருக்கு. ஸோ he is a father of many nations. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஆப்ரஹாம் அவரோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ் எப்படி இருந்துச்சுன்னா, he was not called Abraham, he is called Abram. ஸோ ஃபர்ஸ்ட் அவரோட நேம் ஆப்ரம், அதுக்கப்புறமா தான் ஆப்ரஹாம்னு ஏசப்பா மாற்றினாங்க. ஸோ
ஸோ அவரோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ் வந்துட்டு அவங்களோட அவங்க அப்பா இருந்த கண்ட்ரியில் தான் வந்துட்டு அவர் இருந்தார். ஸோ ஏசப்பா கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துட்டு நீங்கள் அந்த கண்ட்ரி விட்டு வெளில வந்து நான் சொல்கிற லேண்டுக்கு நீ வா அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா கூப்பிட்டார். அந்த இடத்துல ஆபிரகாம் வந்துட்டு அவங்க ரெஃப்யூஸ் பண்ணி, இல்லை எங்கள் அப்பா இருந்த இடம், நான் எங்களோட பரம்பரையாக இங்கே தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அவர் சொல்லியிருந்தாருன்னா இவ்வளோ பெரிய கிரேட் நேஷன்ஸ்க்கு வந்து அவர் ஃபாதராக இருந்திருக்க முடியாது. அன்றைக்கி அவர் ஒபே பண்ணார். ஏசப்பா கொடுத்த அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஒபே பண்ணதுனால நம்ம ஒரு பிளெஸ்ஸட் லைஃபாக இருக்கணும், நம்ம மற்றவங்களுக்கு பிளெஸ்ஸிங்காக இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஏசப்பா சொல்கிறது கேட்கணும். நமக்கு ஏசப்பா சொன்னதை நம்ம கேட்கும் போது தான் வந்துட்டு நம்மளை வந்துட்டு ஏசப்பா பிளெஸ் பண்ணுவார். நம்ம மூலயமா மற்றவங்க வந்து பிளெஸ் பண்ணப்படுவாங்க. ஸோ வந்துட்டு ஆபிரகாம் வந்துட்டு ஏசப்பா சொன்னோடனே வந்துட்டு அவர் ஒபே பண்ணிட்டு ஏசப்பா சொன்ன வழியே அவர் வந்து பின்பற்றினார். ஸோ நம்ம வாழ்க்கையில் அப்படி தான். நம்ம ஏசப்பா சொல்கிறத வந்துட்டு கேட்காம இருக்கக்கூடாது. ஆனால் வந்துட்டு நான் ஏசப்பா சொல்கிறதே கேட்க மாட்டேன், ஆனாலும் என்னை ஏசப்பா ஆசீர்வதிக்கணும்னு சொன்னால் அது நடக்கவே நடக்காது. ஏசப்பா சொல்கிறத நம்ம நிச்சயமாக கேட்கணும். அவர் வந்துட்டு நமக்கு தீங்கு செய்யறது மாதிரி அவர் நினைக்கவே மாட்டார். என்றைக்குமே நமக்கு தீங்கு நினைக்க தெய்வம் அவர் கிடையாது. நமக்கு நல்லது செய்கிறதுக்காக தான் அவர் அந்த மாதிரி சொல்கிறார். அவர் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை நம்ம கேட்டு நம்ம நடந்தோம்னா நம்மளும் பிளெஸ்ஸிங்காக இருப்போம், நம்ம மூலிமா மற்றவங்களும் பிளெஸ்ஸட் லைஃப்பை வந்துட்டு வாழ்வாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு லைஃப்பை வந்துட்டு நம்ம வந்து லீட் பண்ணணும். அதுக்கு வந்துட்டு நம்ம நிச்சயமாக ஏசப்போட ஹெல்ப் வந்து கேட்கணும். ஸோ இப்போ வந்து அதுக்காக நம்ம ப்ரே பண்ணலாம். ஏசப்பா அந்த நடுவேலைக்காக நன்றி ஏசப்பா. இந்த மாதத்துல கூட ஒரு அருமையான வாக்குத்தத்தத்தை கொடுத்ததுக்காக நன்றி ஏசப்பா. ஏசப்பா எங்களை காம்ப்ளிமெண்ட் பண்ணி எங்களை பெஸ்ட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள ஆசீர்வதிங்க ஏசப்பா. எங்களை ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறவங்க அவங்கள நாங்கள் எதிர்த்து பேசக்கூடாது ஏசப்பா. அந்த இடத்துல நாங்கள் அமைதியாக போனால் நீங்கள் எங்களுக்காக நீங்கள் உதவி செய்வீங்க ஏசப்பா. எங்களை எதிர்த்து வரவங்க, எங்களை வந்துட்டு ரொம்ப விமர்சிக்கிறவங்க, அவங்களெல்லாம் வந்துட்டு நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க ஏசப்பா. நாங்கள் போய் எதிர்த்து தேவையில்லாமல் பேசுகிற மாதிரி நாங்கள் இருக்கக்கூடாது ஏசப்பா. உங்களோட பார்த்து நாங்கள் ஒப்பு கொடுத்துட்றோம் ஏசப்பா. நீங்கள் பார்த்துக்கோங்க. அண்ட் ஈவன் எங்களோட பிளெஸ்ஸட் லைஃப்பை நாங்கள் வாழ உதவி செய்யுங்க ஏசப்பா. உங்களோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கேட்டு நாங்கள் நடக்க உதவி செய்யுங்க ஏசப்பா. நீங்கள் சொல்கிறத நாங்கள் கடைப்பிடிக்கணும் ஏசப்பா. மற்றவங்க இந்த உலக காரியங்கள் அதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நாங்கள் கேட்டு செய்கிறோம் ஏசப்பா. அதுக்கு நீங்கள் உங்கள் கிருபையை தாங்க ஏசப்பா. எங்கள் வாழ்க்கையை ஒரு பிளெஸ்ஸட் லைஃப்பாக மாற்றுங்க ஏசப்பா. எங்கள் மூலிமா மற்றவங்க ஆசீர்வதிக்கப்பட நீங்கள் உதவி செய்யுங்க ஏசப்பா. நீங்கள் கூட இருந்து வழி நடத்துங்க. இந்த மாதம் முழுவதும் எங்களை கண்மணி போல் பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசு நாமத்தில் பிதாவே. ஆமென்.